நீ சொல்லுமா, என்ன நடந்துச்சு? அதான் எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சே. இவர் பேச்ச நம்பி ஏமாந்து என் வயித்துல குழந்தைய சுமந்துட்டு நிக்கிறேன். சரி, ஆனது ஆச்சு. என்ன கல்யாணம் பண்ணிப்பாரு நம்பிக்கையா இருந்தேன். ஆனா அதுக்கும் இவர் மறுத்துட்டாரு. இப்ப இவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்க விஷயமே இப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு. இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்ற விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லை. என்னை ஏமாத்திட்டாரு. இனி நானும் என் புள்ளையும் சாகுறது தவிர வேற வழியே இல்ல. ரசதி, பாவமா அந்த பிள்ளை, பார்த்து ஏதாவது பண்ணுமா. இதோ பண்றேன்னு, அதுக்கு தானே வந்திருக்கோம். இங்க பாருமா, எங்க அண்ணன் பண்ணது ரொம்ப தப்பு. நான் எங்க அண்ணிக்கிட்ட பேசிக்கிறேன், நீ ஒண்ணு கவலைப்படாத. அண்ணா, நீ இந்த பொண்ணுக்கு கண்டிப்பா வாழ்வு கொடுத்துதான் ஆகணும். ஆமா மாமா, ஒரு பொண்ணோட சபம் சும்மா விடாது. அதுவும் ஒரு கர்ப்பிணியை ஏமாத்தக்கூடாது. மாப்ள, அதை எடுத்து கொடுறா. இதோ கல்யாணமா? ரசதி, இந்தாம்மா கொடுங்க. அண்ணா, நீ இனிமே தாமதிக்க கூடாது. கட்டுன கட்டுங்க மாமா. சரிம்மா. சாரிம்மா, தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு. வேணா சொன்னா கேளுங்க, வேணா விட்டுருங்க. இல்ல, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். வேண்டாம். முடிச்சு தரமா. ஏமா, தாலி கட்டிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ரசதி, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல. இதோ போலீஸ் வந்துருச்சு. நேரடியா அவங்ககிட்டயே அவங்க எல்லா விஷயத்தையும் பேசிக்கிட்டோம். ஐயோ, போலீஸா? ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க. எல்லாம் அந்த காஞ்சனா சொல்லிதான் நான் பண்ணேன். எனக்கு ஒண்ணும் தெரியாது, விட்டுருங்க. என்ன மன்னிச்சிருங்க. ஏய், எந்திரி. மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இனிமே உன் கூட எனக்கு என்ன பேச்சு? நம்பிட்டல, நான் சொன்னதை அப்படியே நம்பிட்டல. அது மாதிரிதான் இது. என்ன நீ இப்போது எங்க அண்ணனை நம்புறீங்களா? ராசதி, நீ மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கை என்ன ஆயிருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் ராசதி. இளங்கண்ண, ராசாத்தி உங்களை காப்பாத்திருச்சு. இல்லன்னு வைங்க, பொன்னி அண்ணி உங்களை உண்டு இல்லன்னு பண்ணிருப்பாங்க. சும்மாடா. சரியா சொன்னடா அழுக. என்ன மாமா, சரிதானே? என்ன மாப்ள, நீங்களும் கலாய்க்கிறீங்க? மாமா, நம்ம வாபஸ் வாங்குறதையே மறந்துட்டோம். கிளம்பலாமா? இப்போ முடியாதுடா சத்தி, டைம் ஆயி போச்சே. என்ன பண்றது? எல்லாம் இந்த கண்மணியாலதான். நம்ம எது பண்ணாலும் இடைஞ்சலாவே வந்து நிக்கிறான். சரி விடு, நாளைக்கு போய் நம்ம வாபஸ் வாங்கிடலாம். சரி சரி, வாங்க எல்லாரும் போலாம். அம்மா தாயே, இதுக்குன்னு ஏதாவது காதல் ஜோடி வருவாங்க, அவங்க கட்டிப்பாங்க. அண்ணி, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லடா, ஏதோ ஒரு கெட்டதுலயும் நல்லது நடந்துச்சு பாரு. எப்படியோ இன்னைக்கு ராசதி நாமினேஷன் வாபஸ் வாங்காம போயிட்டான்ல. நீ நடக்கிறது எல்லாமே நமக்கு சாதகமா தான் இருக்கு. வா போலாம். இதோ வந்துட்டேங்க. ஆமா, நீங்க முன்னாடி போங்க, பைக்ல வரேன்.
அக்கா இதுக்கு மேல என்னால தாக்கு பிடிக்க முடியல. அந்த ராசாத்தி எப்படியோ நான் பொய் சொல்றத கண்டுபிடிச்சு அவனை தாலி கட்ட வச்சு என்ன மாட்டி விட பார்த்தா. நான் விட்டா போதும் தப்பிச்சு வந்துட்டேன். ஆனானப்பட்ட என்னையே அவ கண்ணுல விரல விட்டு ஆட்டுறா. நீ எல்லாம் ஏமாத்திரம். ஆனா எப்படியோ இவ்ளோ நேரம் பிரச்சனை பண்ணி அந்த ராசாத்திய வாபஸ் வாங்க விடாம பண்ணியே, அதுவே போதும். டேய் ம் ரொம்ப நன்றிக்கா. ம் ம். என்ன கண்மணி யோசனை? இல்ல, இன்னைக்கு எப்படியோ வாபஸ் வாங்க விடாம பண்ணியாச்சு. ஆனா இன்னும் 2 நாள் இருக்கே, அதுக்குள்ள அவ வாபஸ் வாங்கிடக்கூடாது. அவளை வாங்க விடாம தடுக்கணும். அவ்வளவுதானே. இன்னைக்கு அவளோட அண்ணனை வச்சு சமாளிச்சாச்சு, நாளைக்கு அவ தம்பி வச்சு செய்வோம். இளங்கோ மாதிரி அப்பாவி கிடையாது அந்த கபிலன்னு. தடிமாடு மாதிரி இருப்பான். ரொம்ப திமிரு புடிச்சவன். லேஸ்ல எல்லாம் மசிய மாட்டான் அவன். அப்படியா? ஆமா, ராசாத்தி கிட்ட இருக்கிற திமிரு அகம்பாவம் அப்படியே இவன்கிட்டயும் இருக்கும். ஓஹோ. அக்கா, இதுக்கு போய் இவ்வளவு யோசிக்கிறீங்க? அவனை நான் தட்டி தூக்குறேன்க்கா. ஏய், நீயா செஞ்சதெல்லாம் போதும். நான் சொல்றத மட்டும் செய். கண்மணி, உங்க மில்லுல கலெக்ஷன் ஆகிற பணத்தை எல்லாம் யாரு பேங்க்ல கொண்டு போய் டெபாசிட் பண்ணுவா? ஆ, என் வீட்டுக்காரர் தான். நாளைக்கு ஒரு நாள் அவரு போக கூடாது. பேங்க்குக்கு பணத்தை கபிலன் தான் கொண்டு போகணும். அத நீ எப்படியாவது பார்த்து செட் பண்ணிக்க. எதுக்கு கபிலம் பணத்தை கொண்டு போகணும்? அந்த கபிலம் பணத்தை கொண்டு போகும்போது வழியில மருதும் நம்ம ஆளுங்களும் சேர்ந்து பணத்தை அடிச்சிருவாங்க. சரி, பணம் போச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? நேரா வீட்டுக்கு வந்து அழுதுட்டு நிப்பான். வீட்டு மாப்பிள்ளையாச்சேன்னு போனா போதுன்னு சொல்லுவாங்க. இல்ல போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இதுக்கும் ராசாத்திய வாபஸ் வாங்க விடாம பண்றதுக்கும் என்ன லிங்க் இருக்கு? கண்மணி, லிங்க் இருக்கு. திருட்டு போனதா சொல்ற பணம் ராசாத்தி வீட்ல இருந்தா அக்கா எலெக்ஷன் செலவுக்காக பணத்தை திருடிட்டான்னு தம்பி மேல பழிய போடு. அவனை தூக்கி உள்ள வைப்போம். குடும்பத்திலயும் பிரச்சனை வந்துரும். கபிலனும் உள்ள போவான். ராசாத்தி தம்பிய வெளியில எடுக்கிற முயற்சியில வாபஸ் வாங்குறத மறந்துடுவா. எப்படி? சூப்பர். இப்போதான் செம்மையா உட்கார்ந்த இடத்துல இருந்தே அசத்துறீங்க. இந்த காஞ்சனாவை தான் நாங்க எதிர்பார்த்தோம். ஆமா ஆமா, இப்பதான் நீங்க இறங்கி அடிக்கிறீங்க. சரி சரி, அவனை எப்படி மாட்டி விடுறதுன்னு நான் சொல்றேன். டேய் மருது, நான் சொல்ற மாதிரி பண்ணு. என்ன யோசனை? இல்ல மாமா, இந்த கண்மணி நினைச்ச மாதிரியே இன்னைக்கு நம்மள வாபஸ் வாங்க விடாம பண்ணிட்டா. இன்னும் 2 நாள் தான் வாபஸ் வாங்க இருக்கு. ஆனா அவ அதுக்கும் திட்டம் தயாரா வச்சிருப்பா. ஆமா, அதனால முதல் வேலையா
நாளைக்கு காலையில 10 மணிக்கே போய் வாபஸ் வாங்கிடலாம். வாங்கிடலாம் மாமா. ஆனா அவ அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வந்து வாபஸ் வாங்க முடியாதபடி ஏதாவது பிரச்சனை பண்ணுவா. வேற என்ன பண்ணலாங்கிற? ஆ, நாளைக்கு 10 மணிக்கு வாபஸ் வாங்க போறோம். ஆனா அவளுக்கு 12 மணின்னு தெரியப்படுத்தணும். அப்போ அவ அந்த டைம்க்கு பிரச்சனை பண்ண வருவா. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம வாபஸ் வாங்கிடலாம். நல்ல ஐடியா தான் சொல்லியிருக்க. ஆனா அதை எப்படி செய்யலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். மாமா, பேசாம இப்படி பண்ணிடலாம். சரி, நான் அத்தைக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். ம். சொல்லு ராசாத்தி. அத்தை, அந்த கண்மணி நான் வாபஸ் வாங்க கூடாதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை பண்றா. அப்படியா? ஆமா அத்தை, அவளை ஏமாத்திட்டு நான் வாபஸ் வாங்க போறேன். அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். சொல்லு ராசாத்தி, நான் என்ன பண்ணணும்? அத்தை, ஆக்சுவலா நாளைக்கு காலையில 10 மணிக்கு நாமினேஷன் பண்ணதை வாபஸ் வாங்க போறோம். ஆனா அது கண்மணிக்கு தெரியாம இருக்க. நாங்க 12 மணிக்கு வாபஸ் வாங்க போறதா அவ காது பட நீங்க பேசி ஒரு டிராமா பண்ணிடுங்க. அந்த கண்மணி உங்க பேச்ச கேட்டு 12 மணிக்கு நான் வாபஸ் வாங்க போறத கெடுக்க பிளான் பண்ணுவா. ஆனா அத்தை, நான் 10 மணிக்கே வாபஸ் வாங்கிடுவேன். சூப்பர் ராசாத்தி. அத்தை, இத ஒர்க் அவுட் பண்றது உங்க கையில தான் இருக்கு அத்தை. என்கிட்ட சொல்லிட்டல, நான் பாத்துக்கறேன். நீ தைரியமா இரு. சரிங்க அத்தை, வச்சிடுறேன். என்னாச்சு? பேசிட்டேன். ஐசே, அண்ணி. அண்ணி சொல்லுங்க நீ. அழகு, நாளைக்கு காலையில 10 மணிக்கு ராசாத்தி இனியனும் வாபஸ் வாங்குறதுக்கு எலெக்ஷன் ஆபீஸ் போறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா மங்கம்மா மூலமா கண்மணி கிட்ட 12 மணிக்கு தான் வாபஸ் வாங்க போறதா சொல்லி கண்மணியை நம்ப வச்சு ஏமாத்த பாக்குறாங்க. ஓஹோ. அதனால நாளைக்கு கண்மணியை நம்பிட்டு இருக்க முடியாது. நீதான் ஏதாவது ஒண்ணு பண்ணி ராசாத்தியை எலெக்ஷன்ல இருந்து பின்வாங்காம பாத்துக்கணும். சரியா? அண்ணி, இந்த அழகர்ட்ட சொல்லிட்டீங்கல்ல, நாளைக்கு பாருங்க எப்படி கலக்குன்னு கலக்குறேன்னு. சரி சரி, நான் வச்சிடுறேன். என்ன மங்கை, யார்கிட்ட பேசுறாங்க? ராசாத்தி தாங்க. இன்னைக்கு அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனையா, அதான் வாபஸ் வாங்க போக முடியலன்னு மன்னிப்பு கேக்குறா. ஐயோ, என்ன நீ? நாளைக்கு 12 மணிக்கு சரியா போய் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். பெரியாத்தையா கோச்சுக்க வேண்டான்னு சொல்ல சொன்னாங்க. வாபஸ் வாங்கணும்னு சொல்றா. அவளை தடுத்து நிறுத்தணும்னு ஒரு ஐடியாவாவது கிடைக்கும்னு பார்க்கறேன். மரியாதையா வாபஸ் வாங்கல, அவ்வளவுதான். மாமா, 12 மணிக்கு தானே எங்களை மீறி எப்படி வாபஸ் வாங்குறான்னு நானும் பாக்குறேன். போட்டதுக்கு சரியா வேலை செய்தேன். ஐயோ, எனக்கு இருக்க வேகத்துக்கு விஷத்தை குடிச்சாவது ராசாத்தியை தடுத்து நிறுத்தலான்னு பார்த்தேன். மாமா, என்ன வார்த்தை சொல்றீங்க? அது ஏன் மாப்பிள்ள இப்படி எல்லாம் அபசகுணமா பேசுறீங்க? ஐயோ, நான் என்ன சொல்ல போறேன்னு முழுசா கேளுங்க. ஏன் அதுக்குள்ளேயும் இவ்வளவு பதறீங்க? நான் அப்படி சொன்னதுக்கு பொன்னியன் நீ என்ன சொன்னாங்க? டே அழகரே, நீ அப்படி எதுவும் பண்ணிடாத. ஏன்னா ராசாத்தி இருக்கிற வேகத்துக்கு
ராசாத்தி உன் புடத்து மேல ஏறி போயே நாமினேஷனை வாபஸ் வாங்கிடுவான்னு. அதான் எப்படி ராசாத்தி செஞ்சாலும் செய்வான்னு அந்த பிளானையே கைவிட்டேன். நல்ல காரியம் பண்ணீங்க மாப்பிள. இல்லைன்னா என் பொண்ணோட நிலைமை என்ன ஆகுறது? ஆ, போய்கிட்டு இருக்க. மாமா, ஆ? நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னொரு வாட்டி ராசத்தி அக்கா நாமினேஷன் வாங்காம இருக்கறத பத்தி பேசலாம் இல்ல மாமா? ஆஹா, அதனாலலாம் ஒரு பிரயோஜனமும் இல்ல ஐசு. ராசாத்தியை பொறுத்தவரை நம்ம ஏதாவது தில்லு முள்ளு பண்ணித்தான் வாபஸ் வாங்க விடாம தடுக்க முடியும். என்ன பண்றது? ஏமாமா, நாங்க 3 பேரும் ராசாத்தி எப்படி நாமினேஷனை வாபஸ் வாங்க விடாம தடுக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா எனக்கு என்னன்னு இப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? அதானே மாப்பிள சொல்ற மாதிரி நீங்களும் எங்க கூட சேர்ந்து யோசிக்கலாம்ல. ஆமாப்பா, யோசிங்க. யோசிக்கலாம் தான், ஆனா அதுக்கு என் வயிறு ஒத்துழைக்கணும்ல. வயிறா? ஏமாமா, மூளைக்கும் வயிறுக்கும் என்ன மாமா சம்பந்தம்? அது ஒண்ணு இல்ல மாப்ள. நேத்து ஒரு வேலை விஷயமா வெளியில போயிருந்தேன்ல, அங்க ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டேன். அது ஏதோ வயிற்றுக்கு ஒத்துக்கல போல் இருக்கு. அதான் விடாம பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு மாப்ள. இப்ப சொல்லுங்க, எனக்கு இதுக்கலையவே நேரம் சரியா இருக்குமா, இல்ல உங்க கூட சேர்ந்து ஐடியா யோசிக்க முடியுமா? மாமா, நாங்கெல்லாம் வேலையில பிஸியா இருந்தா நீங்க பேதியில பிஸியா இருக்கீங்க. இப்படியே பேதி ஆச்சுன்னு வைங்க, நீங்க பாதி ஆயிருவீங்க. நீங்க வேற மாப்ள. பேதி பாதி. மாமா, மாமா, என் தெய்வமே, எனக்கு ஐடியா கொடுத்துட்ட தெய்வமே. இவ்வளவு நேரமா ஐடியாக்கு யோசிச்சுக்கிட்டு இருந்த என் மாமா செல்ல குட்டி உங்களை தூக்கி. மாமா, மாமா, தெய்வம் மாதிரி வந்து ஐடியா கொடுத்தீங்களா மாமா? போதும், இது போதும் எனக்கு, இது போதும். என்ன மாப்ள, இப்பதான் கொஞ்சம் நார்மலா இருந்துச்சு, மறுபடியும் வயிற்றுக்கு பாத்ரூம் போக வச்சிட்டீங்களே. மாமா, மாமாக்கு மோட்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல இருக்கு. அதான் தெய்வமே, இந்த தெய்வமே, இதான் பேதிக்கு முக்கியம். அப்பா, அப்பா, ஐடியா கிடைச்சிருச்சு, ஐடியா கிடைச்சிருச்சு. சந்தோஷம் மாமா. அப்பா ஐடியா கொடுத்தாருன்னு சொல்றீங்க, அது எப்ப கொடுத்தாரு மாமா? ஐயோ ஐசு, இனி நமக்கு வேற வழியே இல்ல. அந்த எலெக்ஷன் ஆபீசருக்கு 1க்கு 4 பேதி மாத்திரைய அவர் சாப்பிடுற ஏதாவது ஒரு ஐட்டத்துல கலந்து விட்டுருவோம். என்ன மாமா சொல்றீங்க? ஆமா ஐசு, நம்ம கலந்த மாத்திரையினால அந்த ஆபீசருக்கு பேதி புடுங்கிடும். அதனால அவரு டாய்லெட்டுக்கும் அவர் ரூமுக்கும், டாய்லெட்டுக்கும் அவர் ரூமுக்கும் நம்ம மாமா இப்ப நடந்துகிட்டு இருக்க மாதிரி நடையா நடந்துகிட்டு இருப்பாரு. புரிஞ்சுதா? அந்த நேரத்துல ராசாத்தி போய் வாபஸ் வாங்கணும்னு சொன்னா அவர் எப்படி வாபஸ் தருவாரு? அப்புறம் எப்படி ராசாத்தினால வாபஸ் வாங்க முடியுங்கிற அதை என்ன நான் பாக்குறேங்கிற. மாப்பிள, நல்ல ஐடியாவா இருக்கு மாப்பிள. எலெக்ஷன் ஆபீசர். எப்படி பாக்குதுங்க பார். இப்ப நாம எங்க போனோம் ஏது போனோம்னு தெரியணும் அதுங்களுக்கு. மா, நீ வாமா. ராசாத்தி சொன்ன மேட்டரை ஒர்க் அவுட் பண்ண இதுதான் சரியான நேரம். ஹலோ ராசாத்தி, சொல்லு ராசாத்தி. என்னது, வாபஸ் வாங்க முடியலன்னு ஃபீல் பண்றியா? பரவாயில்ல ராசாத்தி. ஆமாமா. என்னது, நாளைக்கு கண்டிப்பா வாபஸ் வாங்கிடுவியா? அப்படியா? எத்தனை மணிக்கு? 12 மணிக்கா?
மதியம் 12 மணிக்கா? சரி சரி. சித்தி இப்படி கத்தி பேசுற ஆள் இல்லையே. இவங்க இப்படி கத்தி பேசுறத பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் போல இருக்கே. புனிதா, என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்லைங்க. சரி, மறக்காம நாளைக்கு 12 மணிக்கு வாபஸ் வாங்கிடு என்ன? நான் உனக்கு 12:30 மணிக்கு ஃபோன் பண்றேன். வச்சிட்டுமா? வச்சிரேன். என்ன மங்கை, யார்கிட்ட பேசிட்டு இருந்த? ராசாத்தி தான்க்கா. இன்னைக்கு அவங்க வீட்ல ஏதோ பிரச்சனையா, அதான் வாபஸ் வாங்க போக முடியலன்னு மன்னிப்பு கேக்குறா. நாளைக்கு 12 மணிக்கு சரியா போய் நான் வாபஸ் வாங்கிடுவேன். பெரிய அத்தைய கோச்சுக்க வேண்டான்னு சொல்ல சொன்னா. சொல்லி வை அவகிட்ட. மரியாதையா வாபஸ் வாங்கல அவ்வளவுதான். 12 மணிக்கு தானே, எங்களை மீறி எப்படி வாபஸ் வாங்குறான்னு நானும் பாக்குறேன். நாம போட்ட பிட்டு சரியா வேலை செய்த.